நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலுமாய் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். நம்ம அதிகமாக ஜெபத்தை நாம் அதிகமாக செய்யணும். அல்லேலூயா. பிசாசு ஜெபிக்க தான் விட மாட்டான். மற்றது எல்லாம் செஞ்சிடலாம். ஜெபத்துக்கு போனீங்கன்னா என்ன செய்ய முடியாது? ஜெபத்தை மட்டும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இன்றைக்கி உங்களோடு கூட பேசுகிற ஒரு தலைப்பு என்னென்னா, ஒப்பு கொடுக்கப்படுதல், அர்ப்பணிக்கப்படுதல். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கப்படணும், அர்ப்பணிக்கப்படணும். ஒப்பு கொடுக்காட்டி என்ன செய்ய முடியாது? அர்ப்பணிப்பு வராது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். அல்லேலூயா. அப்போ அவரே தன்னை பற்றி என்ன செய்கிறாரு? அவரை பற்றி சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும்னு நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்பொழுது மனுஷகுமாரன் அறியப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இப்போ எனக்கு தெரியுமா? நான் இன்றைக்கி இந்த மாதிரி பாடுபட போகிறேன்னு எனக்கு தெரியுமா? தெரிஞ்சு அதிலேருந்து ஓடிடுவேன் நான், இல்லைங்களா? ஓடத்தான் தோணும். இந்த கஷ்டமா? இந்த கஷ்டத்தை எப்படி தப்பிக்கலாம்? அதான் நம்ம முயற்சி பண்ணுவோம், இல்லைங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு ரெடியாகி வந்திருக்கிறார். ப்ரிப்பரேஷன், இல்லைங்களா? அதுக்கு ரெடி ஆகிறார். என்ன ரெடி ஆகிறாரு? 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு, சிலுவையின் தண்டனை கொடூரமானது. சிலுவையின் தண்டனை அவருக்கு தெரியுது. என்னை எங்கே கொண்டு போகிறாங்க? ஒரு கொடூரமாக என்னை சிலுவையில் என்னை அறைய போகிறாங்க. அவர் அர்ப்பணித்தார். அர்ப்பணம் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு காரியத்தை செய்யணுமா இருந்தால் முழு ஈடுபாடு இருக்கணும். முழு ஈடுபாடு இல்லாமல், ஒரு அர்ப்பணம் இல்லாமல் ஒன்று என்ன செய்ய முடியாது? குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன வேணும்? முழு ஈடுபாடு, முழு அர்ப்பணம். இல்லாட்டி யார் தானே ஒரு ஆள் மட்டும் என்னமோ நடத்திட்டு போட்டோம், நான் எப்படியோ என்ன செய்கிறேன். ஆமாம், அவரோட வேலை அவர் என்ன செய்யட்டும். இல்லாட்டி சில நேரம் மனைவி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கணவன்மார் என்ன செய்வாங்க? சில குடும்பத்தில் கணவன்மார் கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆனால் சில குடும்பத்தில் மனைவிமார் கண்டுக்கிறதே கிடையாது. என்னத்தையும் பண்ணிட்டு போட்டோம், என்ன செஞ்சாலும் அப்படி ஒரு வாழ்க்கை. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஈடுபாடு இல்லாத, அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒரு ஈடுபாடு இருந்தால் தானே ஷேர் பண்ண முடியும். அர்ப்பணிப்பு இருந்தால் தானே ஒத்து போக முடியும். அர்ப்பணிப்பு இருந்தால் தானே விட்டு கொடுக்க முடியும். அப்படி நம்ம யோசிக்கிறதில்ல ஒருத்தருமே. அப்போ ஆனால் இன்றைக்கி ஏன்னா அது மனிதனுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அர்ப்பணத்தோடு வந்தார். இந்த உலகத்துக்கு எப்படி வந்தார்? சாகிறதுக்கு யாராவது அர்ப்பணம் பண்ணுவாங்களா? இல்லைங்களா? சாக போகிறேன்னு சொல்லிட்டு நான் அர்ப்பணிப்போடு சாகிறதுக்கு வந்திருக்கிறேன்ப்பா. முதலாக வந்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. பாவங்களுக்காக, என் பாவத்துக்காக சாகிறதுக்கு தன்னை அர்ப்பணத்தோடு வந்தவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் போன வாரத்தில் நம்ம சில வசனத்தை வாசித்தோம். ஒரே சிந்தை இருக்கணும், ஒரே இறுதி இருக்கணும், அதனுடைய தொடர்ச்சி. அப்போ அவர் தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு அவர் வெறுமையாக என்ன பண்ணார்? அவர் வெறுமையாய் கடந்து வந்தார். அல்லேலூயா. அவர் வெறுமையாக வந்தார். ஆனால் இந்த இடத்துல அவருக்கு தெரியுது, என்னை சிலுவையில் என்னை ஒப்பு கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா. மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். அவரை பற்றி அவரே சொல்கிறார். ஏன்ப்பா நான் சாக போகிறேன், யார்கிட்டையாவது போய் தாத்தா நீங்கள் செத்து போயிடுவீங்க தாத்தான்னு சொன்னால் நம்மளும் அடிச்சு விடுவாங்க, இல்லையா? ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாங்க, சாக போகிறான்னு டாக்டரே சொல்லிட்டாங்க, நீ சாக போகிற தாத்தா அப்படின்னாலும் சரி, இல்லை நல்ல வாலிபனை பார்த்து நீ செத்துருவடா அப்படின்னா என்ன செஞ்சிடுவான்? கோபம் வந்துடும். ஆனால் இயேசு வாலிபனா சொல்கிறாரு, நான் என்ன சிலுவையில் ஒப்புக்கொடு, நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன். எப்போ பார்த்தாலும் அவருக்கு நினைவு எங்கே இருந்துச்சுன்னா, நான் சிலுவையிலே நான் அறையப்படுவேன். எதற்கு அந்த ஆயத்தம்? அரைஞ்சாதான்
என் பிள்ளை ரட்சிப்பான், என் பிள்ளைக்கு ஜீவன் வரும். ஏன்னா அவனுக்குள் மரணம் வாசம் பண்ணுது, அவனுக்குள் அடிமைத்தனம் வாசம் பண்ணுது, அவனுக்குள்ள சாபம் வாசம் பண்ணுது. அப்போ நான் சிலுவையில் நான் மரித்து ரத்தம் சிந்தப்பட்டாதான் அந்த ஜீவன் அவனுக்குள்ளே கடந்து வரும். அவனுக்குள்ள மரணம் மாறும், அவனுக்குள்ளே இருக்கிற சாபம் மாறும், அவனுக்குள்ளே இருக்கிற வியாதி மாறும். என் பிள்ளை நல்லா இருப்பான். அல்லேலூயா. அப்போ அந்த அர்ப்பணம் நமக்கு வேணும். நம்ம நல்லா பாட்டு பாடிடுவோம் இல்லைங்களா? இப்போ பாடின பாட்டு, போராடி ஜெபிக்கின்றேன், நம்ம செஞ்சோமா, செய்கிறோமா? பாட்டை மட்டும்தான் பாடுறோம், பாட்டை மட்டும்தான் பாடுறோம். நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. ஆனால் எங்கே போய் போராடி ஜெபிக்கிறது? ஜெபமே இல்லை, அப்புறம் எங்கே போய் போராடி ஜெபிக்கிறது? ஆனால் நம்ம மாறணும். ஏன் பாட்டு பாடுறோன்னா அந்த வாஞ்சியை தார ஆண்டவரே, அப்படியே மாய்மாலமாக போயிடக்கூடாது. கொஞ்சமாவது நம்ம போராடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணத்தை அவர் எதிர்பார்க்கிறார், ஒரு ஈடுபாடு அவர் எதிர்ப்பார். எந்த காரியத்திலையும் கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு அர்ப்பணம் என்ன செய்யணும்? பிள்ளைங்க பெற்றோருக்கு ஒரு அர்ப்பணம் என்ன செய்யணும்? பிள்ளை பாட்டுக்க என்னத்தையோ அப்பா பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னா அது சரி வராது இல்லையா? இயேசு நம்மக்கிட்ட ஒரு அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார். அவர் சிலுவைக்கு வந்து தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார், உண்மைதான். ஆனால் அதே தியாகத்தை சிலுவையில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு நமக்கு வேணும். ஜெபிக்கிறோம், அப்படியே கடந்து போகிறோம், சோத்திரம் எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே போகிறோம், அது இல்லை. ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை நம்ம வாழ பழகணும், நம்ம மாறணும். இத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். ரொம்ப மாற வேணாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாவது என்ன செய்யணும்? நம்ம மாறணும். அப்போ பாருங்கள், தன்னையே அவர் ஒப்பு கொடுக்கிறார், அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார் மரணத்துக்கு இல்லைங்களா? அந்த அர்ப்பணிப்பு, அந்த எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு அப்படின்னா 27-22 வாசிங்க. மத்தேயு 27-22. ம் 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 பாருங்க, அவருக்கே தெரியுது இவர் ஒன்றுமே செய்யாதவர்னு இல்லையா? அவருக்குள் என்ன வருது? இவர் பாவமே செய்யலை, குற்றம் செய்யாதவர். இவருக்கு ஒரு யோசனை வருது, அந்த பரவாச தான் குற்றவாளி இல்லையா? இவர் குற்றமற்றவர். ஆனால் ஜனம் சொல்கிறாங்க இவர் சிலுவையில் என்ன பண்ணுங்க? அப்படி பாருங்க, குற்றம் இல்லாதவர் நமக்காக குற்றம் ஆனார். பாவம் இல்லாதவர் நமக்காக, பாவம்னா நம்ம பாவத்தை சுமந்தார். அல்லேலூயா. தன்மேல் அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார். நான் தான் அதுக்கு பொறுப்பு. இப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அந்த பொறுப்பை நம்ம தான் எடுக்கணும் இல்லைங்களா? அதே போல் தான் ஆண்டவர் அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். வசனம் சொல்லுது மறுபடியும் 22. ம் 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 எல்லாரும் சொல்கிறாங்க என்ன செய்யணும்? இவரை எல்லாரும் சொன்னதுக்காக ஒரு சிலுவைக்கு வரல, தன்னையே அர்ப்பணித்து தான் அவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் சொன்னதுக்காக இயேசு சிலுவையில் அறையப்படலை, யார் சொன்னதுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படலை. யார் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இவர் தன்னையே அர்ப்பணித்து தான் அவர் வந்தார். அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். சிலுவைக்கு போவேனா, ஆனால் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். மற்றவனுக்காக வாழாட்டி பரவாயில்ல, எனக்காவது வாழணும், என் குடும்பத்துக்காவது வாழணும். என் குடும்பத்துக்கும் வாழாமல் எனக்கும் வாழாமல் வாழ்க்கையே வீணாக போய்க்கிடக்கூடாது. ஆண்டவர் அதுக்கும் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நான் உனக்காக என் ரத்தத்தை சிந்தி உனக்கு ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து விடுதலையை கொடுத்து என்ன பண்ணேன்னு கேட்பார். கண்டிப்பாக கேட்பார். எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக கேட்பார். அப்போனா நம்ம மாறணும், எதையாவது செய்யணும் ஆண்டவருக்கு. இந்த ஜீவன் எவ்வளோ காலம் இருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது.
பிறக்கும்போது டேட்டு சொல்லுவாங்க, இறக்கும்போது டேட்டு யாருக்குமே. டாக்டர் சொல்லுவார் இத்தனை மணிக்கு இத்தனை நாளில் குழந்தை பிறந்துருமான்னு சொல்லுவாங்க. ஆனால் யாராவது சாவை சொல்லுவாங்களா? டாக்டருக்கே சாவு தெரிஞ்சாலும் வீட்டுக்கு கொண்டு போயிருங்கன்றுவாங்க. சாவை யாரும் கால்குலேஷன் பண்ண முடியாது, எப்போ வேணால் நடக்கலாம். ஆனால் இயேசு தன்னுடைய சாவை அவர் தீர்மானித்து தான் வந்தார். அல்லேலூயா. எப்போ சாகுவேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் கரெக்டாக சொன்னார், இப்போ நான் இப்படி சாகுவேன். அப்போ அந்த அர்ப்பணம் எப்படிப்பட்ட அர்ப்பணம்? முழுவதுமாக அர்ப்பணித்தார். ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை எல்லாத்தையும் ஒரே மாதிரி அர்ப்பணித்தார். என்ன செய்யணும்னா, நான் சிலுவையில் மரிப்பேன். எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நான் மரித்துவேன், நான் 3ஆவது நாள் உயிர் தழுவேன். இல்லையா? அவருடைய வாயின் வார்த்தை வந்துக்கிட்டே இருந்துச்சு, நான் மரிப்பேன் ஆனால் 3ஆவது நாள் உயிர் தழுவேன். என்னை சிலுவையில் ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ இந்த ஜனம் சொன்னதுக்காக சிலுவைக்கு அவர் போகலை, அவரே அர்ப்பணித்தவராய் சிலுவைக்கு வந்தார். ஹல்லேலூயா. அதே வசனத்தில் 23 வாசிங்க. பாருங்க, பொல்லாப்பு செய்யாத இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு எதிராக நின்று சொல்லுது. நியாயந்திருக்கிற நியாயாதிபதியை நிற்கிற அவரே சொல்கிறாரு, இவரே ஒன்றும் செய்யலப்பான்றார். இயேசு கிட்ட ஒன்றையும் நான் கண்டுபிடிக்கலை, ஒரு தவறு செய்யலை. ஆனால் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லுது? சிலுவையில் அறையுன்னு அதிகமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகம் சத்தம் போட்டதுனாலேயோ கூட்டத்தை கூடுனாலே அவர் சிலுவைக்கு போகலை. அல்லேலூயா. இயேசு என் மேலே வச்ச அன்புனால அவர் சிலுவைக்கு வந்தார். அல்லேலூயா. என்னை நேசித்தபடினால அவர் சிலுவைக்கு வந்தார். என்னை காப்பாற்றும்படியாக அவர் சிலுவைக்கு வந்தார். இன்றைக்கி நான் நல்லா உட்காந்துருக்கிறேன்ல, அது அவர் சிலுவைக்கு வந்தனால தான். இல்லாட்டி நேரம் பிசாசு என்ன செஞ்சுருப்பான்? நம்மளை அழிச்சிருப்பான். இன்றைக்கி இப்படி நம்ம இருக்க முடியாது, இப்படி நம்ம சமாதானமாக இருக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்காது, நம்ம இப்படி நிம்மதியாக இருக்க முடியாது. மனுக்குலம் முழுவதும் சொல்கிறேன், பிசாசை எப்பயோ மனுக்குலத்தை என்ன பண்ணியிருப்பான்? அழிச்சிருப்பான். அதனால தான் ஆதி ஆமத்தில் பார்க்குறோம், ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்பயே பிசாசு நின்று உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? இந்த மனுக்குலம் ஒன்று வரும், ஆண்டவர் ஏதாவது செய்வார், அழிச்சு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் இறைவனாகிய வார்த்தை அங்கே சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாகட்டும், இரவு உண்டாகட்டும், எல்லாத்தையும் ஆர்டர் படி சிருஷ்டித்து அதில் மனிதனை ஒழுங்காக சிருஷ்டித்தார். மனிதனுடைய எண்ணம் அவனை பாவத்துக்குள்ளே தள்ளிடுச்சு. இந்த எண்ணம் தான், இந்த கீழ்ப்படியாமல் தான் பிரச்சனையே. நம்முடைய எண்ணம் தான். இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன, அந்த எண்ணம் தான். பிசாசு அந்த எண்ணத்தை கொடுப்பான், எல்லாம் தெரியும். இந்த எண்ணம் தான் பிரச்சனையே. பிசாசு இந்த எண்ணத்தின் மூலமாக தவறான எண்ணங்களை உள்ளே கொண்டு வரான். இவர் தேவையில்லாமல் பேசுகிறாரு, இப்போ ஏதோ பேசுகிறாரு, தவிர வேறு ஏதாவது எண்ணத்தை கொடுப்பான். அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. எண்ணத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு உள்ளே வந்துடுவான் இல்லையா? ஆண்டவர் நம்மளோடு சரியாக தான் பேசுவார், நம்ம மாறணும். அப்போ ஆண்டவர் ஒரு அர்ப்பணிப்பு உள்ள இருதயத்தோடு அவர் வந்தார், ஒரு தியாகமாய் அவர் வந்தார். அவர் சிலுவையில் வந்தது தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். கொஞ்சம் குறைய அர்ப்பணிக்கலை. இல்லைப்பா நான் போட்டுமா வேணாமா, சில பேர் போட்டுமா வேணாமா, செய்யட்டுமா செய்ய வேணாமா. ஆனால் அர்ப்பணிப்பு இருந்தால் என்ன நடக்கும்னா, வாளின்றா புறப்பட்டு போயிடுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் 2 பேரும் வேலை செய்கிறீங்க, அர்ப்பணிப்பு இருந்தனால தான் வேலை எங்கே கிடைக்குதோ கிடைக்கலையோ பெட்ரோலை போட்டுக்கிட்டு அந்த போடியை தேடுறீங்க பார்த்தீங்களா? அது அர்ப்பணிப்பு. இல்லாட்டி போக முடியாது. ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. அல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு ஒரு அர்ப்பணிப்பு, அந்த முழுசாக வரணும். அறகுறையாக வந்தால் அது அர்ப்பணிப்பு இல்லை. அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு முழு அர்ப்பணிப்பு, பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துறதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு. அறகுறையாக செஞ்சோம்னா பிள்ளைங்க சரியாக வளர மாட்டாங்க. ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு அன்பு இருக்கணும் அவங்க மேலே.
இப்போ சபையை நேசிக்கிறதுல ஒரு அர்ப்பணிப்பு. ஏதோ சொல்கிறார் இல்லை, அந்த அர்ப்பணிப்பு முழுவதுமாக இருந்து வரும் பொழுது அது நல்ல ரிசல்ட் என்ன செய்யும், கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றார்கள். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில், பொல்லாப்பு செய்யாத இயேசு கிறிஸ்து எங்கே போயிட்டாரு? சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று மக்களால் சூழப்பட்டார். மக்கள் சூழப்பட்டதுனால சிலுவைக்கு போகல, அவர் சிலுவையிலே அர்ப்பணமுள்ளவராய் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் அர்ப்பணித்தவராய் கடந்து வந்தார். யாருக்கு தெரியுங்களா? இந்த சிலுவையில் அறையன்னு கோஷம் போட்டு ஒரு கூட்டம் இருக்குதே, அந்த கூட்டத்துக்கும் தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. இல்லை இந்த கூட்டம் என்னை பற்றி தவறாக சொல்லிருச்சு, இதெல்லாம் தள்ளிப்போ அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் அந்த கூட்டத்துக்கும் தன்னை முழுவதும் ஏன்னா இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க. இவங்க சொன்னனால நான் எங்கே வரல, பிலாத்து தீர்மானித்தனால நான் எங்கே போகலை, நான் சிலுவைக்கு போகலை. என் பரம தகப்பன் தீர்மானித்தார், என் தகப்பனிடத்தில் நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், நான் மரிக்கணும். அதுக்காக தான் அவர் புறப்பட்டு வந்தார். அவர் பிறந்ததை எதுக்கு பிறந்தார்னா அவருக்கு தெரியும், நான் மரிக்கவே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் எவ்வளவு அர்ப்பணம் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. 3 வருஷம்தான் வாழ்ந்தார். 3 வருஷத்தில் யாருமே செய்ய முடியாத சாதனைகளை அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் தன் பிள்ளைகளை காப்பாற்றிட்டு போயிட்டார். நம்மளும் கஷ்டப்படுறோம் பிள்ளையை வளர்க்குறதுக்கு. எத்தனை வருஷம்? பல வருஷம். பிள்ளைங்க ஈடேற முடியுதா? அதுக்கு இன்னும் தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் தான் பிள்ளைக்காக 3 வருஷம் வந்தார், எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. அது ஏன்னா அந்த அர்ப்பணிப்பு தான், அர்ப்பணிப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. யூதாஸ் அர்ப்பணமே இல்லை, என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய ஜீவனையே இழந்துட்டான் இல்லையா? அர்ப்பணம் இல்லாத யூதாஸ் தேவ ராஜ்யத்தில் நின்னான், அற்புதங்களை பார்த்தான், தேவனோடு உட்காந்து சாப்பிட்டான், ராபோஜனத்தில் பங்கு பெற்றான், எல்லாம் செஞ்சான். ஆனால் என்ன கிடையாது அவனுக்கு? அர்ப்பணிப்பு இல்லை. நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்துருக்கிற அர்ப்பணிப்பு இல்லாட்டி தவறாக போயிடும். என்ன ஆயிரும்? தவறாக போயிடும். யூதாஸ் பாருங்க, சாப்பிட்டான், இயேசுவோட நடந்தான், இயேசுவோட தூங்கினான், இயேசுவோட கப்பலில் பிரயாணம் போனான், படகுல பிரயாணம் போனான், அற்புதங்களை பார்த்தான், அதிசயங்களை பார்த்தான், ராபோஜனத்தில் பங்கு பெற்றான், அவர் சொன்ன எல்லா காரியத்திலும் நின்னான், ஊழியத்துக்கும் கடந்து போனான், எல்லாம் போனான். அர்ப்பணம் இல்லாதனால எங்கே போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். அவனுக்கு என்ன கிடைக்கல? நித்திய ஜீவன் கிடைக்கல. அர்ப்பணம் இல்லாமல் என்னதான் சபையில் இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்காது? நன்மை. அர்ப்பணம் வேணும். இயேசுவோடு நடந்தாலும் இந்த அர்ப்பணிப்பு இல்லாட்டி பிசாசு கொத்திட்டு போயிடுவான். பிசாசு அவ்வளவு ஈஸியானவன் பாருங்கள். இயேசுவோட வாழ்ந்த யூதாசையை பிடிச்சிட்டு போயிட்டான் பாருங்க. அதில் இன்னொரு ஆளும் சேர்ந்தார் இல்லையா? பேதுரு சேர்ந்தார். ஆனால் பேதுரு மனம் திரும்பிட்டார், தப்பிச்சிட்டார். பேதுருக்கிட்ட இயேசு ஆண்டவர் சொன்னார், நீ இப்படியெல்லாம் செய்வ அப்படின்னு சொன்னார். யூதாஸ்கிட்ட சொன்னார், மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோன்னு சொன்னார் இல்லைங்களா? அவன் எச்சரிப்பை இழந்து போனான். நமக்கு சில நேரம் எச்சரிப்பு வளரும்போது அந்த எச்சரிப்பை நம்ம சரிப்படுத்த பார்க்கணுமே தவிர நம்மளை பற்றியே தப்பாக தான் சொல்கிறாருன்னு நினச்சக்கூடாது. நம்மளை பற்றி குற்றம் இல்லை. இங்கே ஆவியானவர் தான் பேசுவார், மனுஷன் பேசவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் எழுதப்படுது, இதெல்லாம் பரலோகத்தில் என்ன செய்யப்படுது? எழுதப்படுது. கணக்கு நானும் கொடுக்கணும். தவறாக பேசினா கணக்கு நானும் கொடுக்கணும். ஆனால் ஆவியானவர் பேசினா நான் கணக்கு கொடுக்க தேவையே இல்லை. அப்போ நம்ம மாறணும். அர்ப்பணிப்போடு ஆண்டவர் கடந்து வந்தார். அர்ப்பணிப்பு உள்ளவராய் தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தம் ரொம்ப முக்கியம் அர்ப்பணிப்புக்கு. அர்ப்பணிப்புக்கு ஆயத்தம் இல்லாமல் அர்ப்பணம் வரவே வராது. ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஆயத்தம், ஆமாம் ஆயத்தமானால் தான். 8 மணிக்கு வேலையா 5 மணிக்கு எந்திரிக்கணும். 8:30 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்யாது? அங்கே அர்ப்பணிப்பே வராது. வேற ஒரு ஆள். அர்ப்பணிப்பு இருந்தா, அர்ப்பணம் இருந்தா வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. இயேசு வெற்றி அடைந்தார். யார் சொன்னதுக்காக சிலுவைக்கு போகல. பெரிய கூட்டம் நிற்குதப்பா, அதனால இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்துருங்க அப்படிலாம் ஒப்பு கொடுக்கல. பிலாத்துக்கும் தெரியும் இவர் தப்பு செய்யாதவர் இல்லையா? அவரே இவன் என்ன அந்த கூட்டத்துக்கு கேட்குறாரு, இவன் என்னப்பா தப்பு செஞ்சான்? நான் விசாரிக்கிற அளவில் என்ன இல்லை. ஆனால் மனிதனுடைய எண்ணம் பாருங்க,
குற்றவாளியாக இருக்கிற பரபாச விடுதலை செய்யணுமா, ஆனால் குற்றமே இல்லாத இயேசுவை சிலுவையில் அறையணுமா? இன்றைக்கி மனுக்குள்ள அப்படி தான். தப்பு செஞ்சதை மறந்துடுவாங்க, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்றதில் குறியாக இருப்பாங்க. நியாயத்தோடு ஒத்து போகிறதே கிடையாது. இன்றைக்கி அப்படி தான் கூட்டம். ஆனால் இயேசுவுக்கு தெரியும், இந்த ஜனம் சொன்னானும் இந்த ஜனம் சொல்லாட்டினாலும் நான் இங்கே தான் போகிறேன், நான் சிலுவையில் மறிக்க தான் போகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணம் இருந்துச்சுன்னா, நன்மை நடந்தாலும் நன்மை நடக்காட்டினாலும் இந்த இயேசுவை நான் பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. நன்மை நடந்தாலும் நன்மை நடக்காட்டியும் இந்த தகப்பனை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பின்பற்றியே தீரணும். என் கடனெல்லாம் அடைச்சாரப்பா, அதுக்காக இந்த இயேசு வேணாம். ஆமாம், அழைக்காட்டினாலும் இந்த தகப்பன் எனக்கு தகப்பன். அப்பாவை விட்டுருவோமா? இல்லையா? அப்பா எனக்கு செஞ்சாலும் செய்யாட்டினாலும் என் மகன் இருக்கிறான், என் மகனுக்கு சில காரியம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன், அதுக்காக நீ அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவானா? அப்படி போனால் தப்புன்னு அர்த்தம். இருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் என் தகப்பனை, நம்முடைய தகப்பனை விட்டுட்டு போயிடக்கூடாது. எனக்கு நன்மை செஞ்சாலும் சரி, எனக்கு நன்மை செய்யாட்டும் சரி, இவர் என்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா. இந்த தகப்பன் என் கடனை அடைச்சதுனால என் தகப்பன் அல்ல, என் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசை துரத்தினால எனக்கு தகப்பன் அல்ல, என்ன செஞ்சாலும் செய்யாட்டினாலும் இவர் என்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு, அந்த இருதயமும் நமக்குள்ளே எப்பொழுது இருக்கணும். ஏன்னா அவர் என்ன நினச்சி தானே வந்தார், இல்லையா? இந்த சிலுவையில் வந்து பாடுபடும்போது இந்த மனிதர்கள் எல்லாம் இவரை தப்பாக பேசும் பொழுதெல்லாம் ஒரே எண்ணம் இருந்துச்சு, என் மகனை நான் காப்பாற்றணும். அந்த ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் தாங்கி கொண்டார். அர்ப்பணம் இருந்தால் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? தாங்கிக்க முடியும். அர்ப்பணம் இருந்தால், அர்ப்பணிப்பு இருந்தால் அவமானம், நிந்தை, கேவலம், பேச்சு எல்லாம் தாங்க முடியும். அர்ப்பணம் இல்லாதவன்ட்ட பேசுங்க, மூக்குக்கு மேலே கோபம் வந்துடும், இல்லையா? ஆனால் அர்ப்பணம் பண்ணவன்ட்ட பேசுங்க, என்ன சொன்னாலும் தாக்கு பிடிச்சிடுவான். ஹல்லேலூயா. தாவீது அர்ப்பணம் உள்ளவராக வந்தார். சவுல் எவ்வளவோ பிரச்சனை, தாக்கு பிடிச்சிட்டார். ஆனால் சவுலால் என்ன செய்ய முடியல? தாவீது தாக்கு பிடிச்சி நின்னார் எல்லா காரியத்திலையும். ஏன்னா தேவன் அவரை அர்ப்பணித்தார், அவரை பார்த்தார். ஏன்னா இந்த ஆட்டுக்குட்டியுக்கே தன் ஜீவன் என்ன பண்ணியிருக்கிறான், இவன் கொடுத்து காப்பாற்றினானே, அப்போ என் ஜனத்தை இவன் காப்பாற்றிடுவான். என்ன கிரியையோ அதுதான் நமக்கு உயர்வு. ஹல்லேலூயா. இயேசுனுடைய கிரியை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தின் உயர்வை என்ன பண்ணிருச்சு? கொடுத்துட்டாரு. கிரியை தான் உயர்வு. நம்ம சரியாக கிரியை செய்யலைன்னா உயர்வு என்ன செய்யாது. இப்போ இவர் வந்து பாலிஷை சரியாக போட்டு கிரியை காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜாப் என்ன செய்யாது, வராது. அப்போ பாருங்க, இதெல்லாம் செயல்பாடு, அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பில் கிரியை உண்மையாக இருக்கும். கிரியை உண்மையாக இருந்தால் உயர்வு தானாக வந்துடும். அதனால தான் தாவீதுக்கு தானாக உயர்வு கிடைச்சி, சவுலுக்கு உயர்வு கிடைச்சதெல்லாம் தானாக பிடுங்கிட்டு போயிடுச்சு. எல்லாம் அவர் கையை விட்டு போயிடுச்சு. கடைசியில் அவரே சாக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார், இல்லையா? அவரே தானே செத்தார். அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை சில நேரங்களில் வீணாக போயிடும். அர்ப்பணிப்பு இருந்தால் தேவன் உயர்வை தந்துடுவார். எல்லாத்துலேயும் அர்ப்பணிப்பு. இப்போ அர்ப்பணமாக இந்த ஊழியத்தை கூட அர்ப்பணிப்பு இல்லாமல் செஞ்சேன்னா இவ்வளோ காலம் தாக்கு பிடிச்சிருப்பேனா? அர்ப்பணிப்பு இருந்தால் தியாகம் இருக்கும் அதில், இல்லைங்களா? அதில் மன்னிப்பு இருக்கும், அதில் கஷ்டத்தை மேற்கொள்கிற அந்த பலன் இருக்கும், ஒத்து போகிறது இருக்கும், கண்ணீர் வடிக்கிறது இருக்கும், மனமகிழ்ச்சி இருக்கும், எல்லாம் அதில் நிறைஞ்சிருக்கும் அர்ப்பணிப்பில். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பில் எல்லாமே என்ன செய்யும்? ஏன்னா சில பேர் அவரை வந்து 4 வீடு வரவேற்கும், 4 வீடு என்ன செய்யாது, வெறுக்கும். என்னப்பா இதெல்லாம் இப்படி செஞ்சு வச்சுருக்குற, நல்லதாக செஞ்சுருப்போம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, அர்ப்பணிப்பு இருந்தால் எல்லாத்தையும் தாங்கிட முடியும். நல்லது பேசினாலும் தாங்க முடியும், கெட்டது பேசினாலும், சஞ்சலம் வந்தாலும் தவிப்பு வந்தாலும் தாங்க முடியும். ஏன்னா இயேசு எல்லாத்தையும் தாங்கினார். அவர் சொன்னாங்க வேசியின் பிள்ளை அப்படின்ட்டாங்க. பைபிள் அப்படியே எழுதப்பட்டிருக்குல்ல. இவன் பிசாசுகளுக்கு தலைவன், பிசாசை துரத்திக்கிட்டு இருக்கு, பிசாசின் கூட்டத்துக்கு பிசாசை துரத்திக்கிட்டு இருக்கிறான். இவன் பிசாசின் தலைவன், இவர் தேவகுமாரன். இவர் வந்து இல்லையா, பிசாசு எங்கே இருக்கான், தேவன் எங்கே இருக்கார்? ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவர் தேவாதி தேவன், அவன் பிசாசு அங்கே இருக்கிறான். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இவன் பிசாசு பெயில் செபுனால பிசாசு என்ன செய்கிறான், தாங்கி கொண்டார்.
எதனால் தாங்கினார்? அந்த அர்ப்பணிப்பு தான். அந்த அர்ப்பணிப்பு எதையும் தாங்க வச்சிடும். அல்லேலூயா. எதையும் தாங்கி அப்படியே கொண்டு போக உதவி செய்ய அந்த அர்ப்பணிப்பு உள்ளத்துலேருந்து வரணும். யார் சொன்னதுக்காக வரக்கூடாது, தனக்குள்ளே வந்தால் தான் அர்ப்பணிப்பு சரியானது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க்கு 8:34 பாருங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு வராரு. என்ன சொல்கிறாரு? ஒருவன் மறுபடியும் நல்லா வாசிங்க. ஒருவன் என் பின்ன வர விருப்பம் இருந்துச்சுன்னா தான், கட்டாயம் இல்லை, அர்ப்பணிப்போடு வரணும்னு எதிர்பார்க்குறார். சிலுவை எப்படி சுமக்கணுமா? கட்டாயத்தின் பேரில் இல்லை. பாருங்கள், மறுபடியும் நல்லா வாசிங்க அந்த வசனத்தை. ஒருவன் என் பின்னே வர விருப்பம் இருந்துச்சுன்னா, அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா, சம்மதம் இருந்துச்சுன்னா, உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா, கட்டாயத்தின் பேரில் கொண்டு போகப்படலை ஆண்டவர். உங்களை என்னையும் கட்டாயப்படுத்த மாட்டார், இல்லைங்களா? அவர் ரோபோட் மாதிரி கட்டாயம் இது இல்லை. அடிமைத்தனத்தில் உள்ளவங்க தான் கட்டாயப்படுத்துவாங்க, இதை செஞ்சே ஆகணும், இல்லையா? அவர் அப்படி இல்லை. அவர் சொல்கிறாரு, உனக்கு விருப்பம் இருந்தால் மகனே, உனப்பு. அதுவும் பாருங்கள், இந்த மாதிரி வேர்டுகளை தான் யூஸ் பண்ணுவார். மகளே, மகனேன்னு தான் யூஸ் பண்ணுவார். ஆனால் ஜனம் பாருங்கள், இவரை இவனேன்னு சொல்லுது, ஆனால் அவர் தான் மகளேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, மகளே திடன்கொள் அப்படி தானே சொல்கிறாரு. ஆனால் அவ்வளோ பெரிய தெய்வத்தை ஒரு பெரிய கூட்டமே சொல்லுது, இவனை சிலுவையில் பார்த்துங்க, எப்படி வேர்டு பாருங்கள். ஆண்டவரை அவனே இவனேன்றாங்க, ஆனால் ஆண்டவர் நம்மளை போய் மகளே தகப்பனே அப்படின்றார். அவருடைய அந்த தியாகம், உங்களையும் என்னையும் பாருங்கள், மென்மையாக தான் கூப்பிடுவார். நம்மெல்லாம் அவருடைய பார்வையில் ஒன்றுமே கிடையாது. இந்த உலக மனுஷனுக்கு முன்னாடி சில மக்கள் மத்தியிலே நம்ம ஒன்றுமே இல்லை. அவர் முன்னாடி என்ன ஆகிறது? சில மனுஷன் முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா அவங்களுடைய காரியத்தை பார்க்கும்போது நான்லாம் ஒன்றுமே, நான் நிறைய பார்த்துட்டேன். நான் சில நேரம் யோசிப்பேன், இவங்க முன்னாடியே நிற்க தகுதி இல்லையே, ஆனால் அவர் முன்னாடி எப்படி நிற்கிறது, இல்லையா? சில மனுஷருக்கு முன்னாடி போய் நின்னோம்னா ஒன்றுமே இல்லாமல் எனக்கு மனசெல்லாம் சில நேரம் உடஞ்சிடும். ஒன்றுமே செய்யலையே ஆண்டவரே. அப்போ அவருக்கு ஆனால் இந்த கூட்டம் பாருங்கள், அவர் போகும்போது மகளே, தாயே, மகனே, பேர் சொல்லி சகையுவே, இல்லையா? ஒருத்தர் கூட இழிவாக ஆண்டவர் பேசலை. ஆனால் அந்த கூட்டமெல்லாம் சொல்லுது, இவனேன்னு சொல்லுது, வேசியின் பிள்ளைன்னு சொல்லுது, இவன் திருடன்னு சொல்லுது, இவன் விபச்சாரியோட கலந்து போயிருக்கு. என்ன வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. பார்த்தீங்க தானே? சகையோட போகும்போது என்ன சொல்கிறாங்க? பாவிகளோடு இவன் சாப்பிட போகிறான்றான். ஒரு பெண்ணு தலைமுடியினால் தைலத்தை போட்டு இது பண்ணும்போது என்ன, இவ தவறானவளை, இவளோடு கூட தெரியலையா, தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தரை கூட அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் மகளேன்னு சொன்னார், பேரை சொல்லி கூப்பிட்டார். இதுதான் தகப்பன் இருதயம். ஹல்லேலூயா. அவர் தகப்பன், அதனால தான் அவர் தகப்பன். உங்களை என்னையும் பாருங்கள், மென்மையாக தான் கூப்பிடுவார். நம்மலாம் நல்லவங்களே கிடையாது. நான் பாவி தான், நான் இல்லையா? என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். நான் பாவியான மனுஷன். ஆனால் என்னை கூப்பிடும்போது மென்மையான, அதட்டியும் கூட மாட்டார். பார்த்துருக்கீங்களா ஆண்டவரை? மென்மை, மகளே, மகனே, என்னப்பா இன்னும் எந்திரிக்கலையா, டைம் ஆயிடுச்சு ஜெபத்துக்கு, அதட்டலாம் மாட்டார். எனக்கு தெரியும், இன்னும் டைம் ஆயிடுச்சு, எந்திரிக்கலையா, அதிலே எந்திரிச்சு ஒடியாந்துருவேன் நான். அதட்டில், ஏய் உன்னை நான் எதுக்கு வச்சுருக்கிறேன்? ஊழியத்துக்கு தானே வச்சுருக்கிறேன், என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கிற? அப்படி ஒரு நாள் கூட கூப்பிட்டது கிடையாது ஆண்டவர். எத்தனை நாள் நம்ம வேதம் வாசிக்கல, இல்லையா? ஏதாவது கூப்பிட்டு கேட்டாரா?
இன்னும் நம்ம இத்தனை வருஷம் ஆச்சு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடே தெரியல நமக்கு. ஏதாவது கேட்டாரா? அவர் தான் தகப்பன். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், மகனே இன்னும் நல்லாகு. நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ நல்லா இரு, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா ஆகணும். ஏன்னா அவருக்கு தகப்பன் அர்ப்பணிப்பு உள்ள இருதயம் அவருக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாப்பா. கட்டாயம் அல்ல, உனக்கு விருப்பம் இருந்தா. ஆனால் வரும்போது எப்படி வரணும்? நீ அர்ப்பணிப்புள்ளவனா வந்துடணும். ஹல்லேலூயா. நீ வந்தீங்கன்னா எப்படி வரணும்? சரியாக வந்துடணும். ஏன்னா அவர் தகப்பன் இல்லையா, நான் பிள்ளை இல்லையா, அவரை போல வரணும்னு எதிர்பார்க்குறனால தான் அப்படி விரும்புகிறார். அவரை போல நான் இருக்கணும்னு சொல்லி தான் அவரை அப்படி விரும்புகிறார். அப்போ அந்த அர்ப்பணிப்பு உள்ள இறுதியாக நமக்கு வேணும். நிறையா மாறணும். சத்தியத்தை கேட்டு ஒரு நிலம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், தக்க வைக்காது. என்ன நிலம்? தரிசு நிலம். தரிசனத்தில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு பிரயோஜனமே ஆகாது. நம்ம நிலமை தரிசு நிலமாக இருக்கக்கூடாது. எவ்வளவு தான் வசன மலையை ஆண்டவர் உணர்த்தி பேசினாலும் அடுத்த மாதமாக நான் எப்படி இருக்கக்கூடாது? தரிசு நிலமா அது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, ஒருவன் என் பின்னே வர விருப்பம் இருந்தால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை, அடுத்தவன் சிலுவை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் சிலுவை வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவரும் என்ன சுமந்தாரு? நமக்கும் சிலுவை வச்சிருக்கிறார். ஆனால் அவருடைய பாடு வேற, நம்ம பாடு வேற. அவர் என்னை பாவத்திலிருந்து என்னை சுமப்பதற்காக சிலுவை சுமந்தார். என்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காக எனக்கு சிலுவையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வித்தியாசம் இருக்குதா? அந்த சிலுவைக்கு நம்ம சிலுவையில் என்ன செய்ய முடியாதுன்னா பாவத்தை சுமக்க முடியாது. எந்த சிலுவை என்கிட்ட இருக்கிற சிலுவை என்ன செய்யாது? என் பாவத்தை மன்னித்து பரலோகத்துக்கு நேராக நான் கொண்டு போகிற சிலுவை நான் மாற்றுமே தவிர, அந்த சிலுவையில் நான் பாவத்தை, எல்லாருடைய பாவத்தை நான் என்ன செய்ய முடியாது. அந்த சிலுவை, அவருடைய சிலுவை தான் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஏன் சிலுவை என்னது? எனக்குன்னு கொடுத்துருக்கிறதுல நான் வரணும், எனக்குன்னு கொடுத்துருக்கிறதுல நான் சுமக்கணும். அதில் என்ன சொல்கிறாரு? என் தோளில் சிலுவை எடுத்துட்டு தன்னைத்தானே வெறுத்து. அப்போ எனக்கு ஒரு சிலுவை வச்சிருக்கிறாரு. அந்த சிலுவையில் என்னத்தை எதிர்பார்க்குறாருன்னா, என் காரியத்தை அவர் எதிர்பார்க்கலை. என்ன நான் வெறுத்துட்டு தான் என் சிலுவை என்ன செய்யணும்? இந்த சிலுவை இருக்கும்போது எனக்குள்ளதை சிந்திக்கக்கூடாது. இந்த சிலுவை என் தோளில் இருக்கு இல்லையா, எனக்கு என்ன செய்கிறது? என் சாப்பாட்டுக்கு, என் குடும்பத்துக்கு, என் காரியத்துக்கு அது தேவைதான். அதுக்காக தவறான எண்ணத்தோடு என் சிலுவையை அப்படி தான் ஆண்டு சொல்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்தவன் தன்னையே திரும்ப நேசிக்க முடியாது இல்லையா? அவர் வெறுத்தனால அவரை நேசிக்கலை. நேசிருந்தா அவர் சிலுவைக்கே வந்திருக்க மாட்டார், பரலோகத்திலே உட்காந்துருப்பார் இல்லைங்களா? அப்போ ஆண்டு சொல்கிறாரு, என்னை போலவே நீ இருக்கணும். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு சிலுவையை தரேன், அடுத்தவன் சிலுவையை தூக்கிட்டு வந்துடாத. அடுத்தவன் சிலுவை உன் சிலுவையை காட்டிலும் பாரமாக இருக்கலாம், தூக்கிடாத. அது உன்னால் என்ன செய்ய முடியாது. உன் சிலுவை, உனக்கு ஒரு சிலுவை இருக்குது, எனக்கு ஒரு சிலுவை இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்குது. கிறிஸ்டினாவுக்கு ஒரு சிலுவை இருக்குது இல்லையா? உலகத்தில் ஒருத்தன் பிறந்துட்டாலே அவங்க ஒரு சிலுவை. ஏன்னா அந்த சிலுவை தான் என்னை நித்திய ஜீவனில் பிரவேசிக்க வைக்குது. ஹல்லேலூயா. அந்த சிலுவை என்னை திரும்பி பார்க்குது. என் ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே மரித்தாரே, என் பாவத்துக்காக மரித்தாரே, நான் வெறுக்க வேண்டியதில் எல்லாம் வெறுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ சிலுவை தன்னைத்தானே வெறுக்க வைக்குது. தன்னைத்தானே நேசிக்கிறது இல்லை, தன்னைத்தானே எதை வெறுக்கணும்? பாவத்தை, தேவையில்லாத ஆசை பாசங்களை இல்லையா, சுயத்தை, எனக்குன்னு சம்பாதிக்கிறது, தவறான எண்ணங்கள், இதெல்லாம் அந்த சிலுவை இருக்கும்போது அதெல்லாம் மாறணும். ஆனால் இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தா மாறி இருக்கா? இன்னும் மாறலை, அப்படியே தான் இருக்கிறோம். ஒரு டிடெக்டரை கொண்டு வந்து
சிலுவை டிடெக்டரை கொண்டு வந்து அப்படியே ஒவ்வொரு சிலுவையும் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா அது க்ரீனில் எரியுமா இல்லை ரெட்டில் எரியுமா அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக ரெட்டில் எரிஞ்சிடும், கொஞ்சம் கூட கம்மியாகாது இல்லையா? ஆனால் அவருடைய இது பார்த்தோன்னா ஃபுல்லாக க்ரீனில் தான் எரியும். ஆனால் க்ரீனில் எரிஞ்சதெல்லாம் ரெட்டாக மாறிடுச்சு இல்லையா? அவர் பாவம் அறியாதவர். அவர் சிலுவையை டிடெக்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? எல்லாம் ஃபுல்லாக க்ரீன் தான் இல்லையா? ஒரு பாவம் இல்லை, அவர்கிட்ட ஒரு அநியாயம் இல்லை, ஒரு அக்கிரமம் இல்லை. ஆனால் அந்த சிலுவை முழுவதும் இரத்தமாய் ரெட்டாக மாறிடுச்சு. ஏன்னா அங்கே தூய இரத்தம் பாவத்தினால, நம்முடைய பாவத்தினால அங்கே நிலைமை மாறிடுச்சு. ஆனால் நம்மது ரெட்டாகுமோ கருப்பாகுமோ தெரியல, கருகருன்னு ஆனாலும் ஆயிடலாம். ஏன்னா அவ்வளோவுக்கு பாவம், தேவையில்லாத எண்ணம், கெட்ட எண்ணம், கெட்ட கொழுப்பு சேர்ந்துருக்கிற மாதிரி என்ன இருக்குது? கெட்ட எண்ணம். 1000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 500 ரூபாய் கொடுத்துட்றது, 300 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 200 ரூபாய் கொடுத்துட்றது. இதெல்லாம் எண்ணங்கள். இல்லை கொஞ்சம் வச்சுக்கலாம், கொஞ்சம் என்ன செய்யலாம்? அவருக்கு 300 ரூபா கொடுக்கணும் கடவுள் சொல்லுவார். ஆனால் நமக்கு மனசு என்ன தரும்னா, இல்லை 200 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபாயை வச்சுக்கலாம். அதெல்லாம் எண்ணம், கருப்பான எண்ணங்கள். இல்லாட்டி ஆண்டு சொல்லுவார், அவருக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தம்பின்னு சொல்லுவார். சரி, கர்த்தர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி 200 ரூபா கொடுக்க மனசு வராது. எவ்வளோ கொடுக்க வரும்? 100 ரூபா தான் கொடுக்க வரும். ஏன்னா அந்த 100 ரூபா உள்ளே இருக்குது. ஆனால் அவருக்கு தெரியும், இவன் 200 ரூபா கொடுத்தாலும் இவனு பொழைச்சிருவான்னு அவருக்கு தெரியும். அதனால தான் என்னை 200 ரூபா கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் ஏன் என்ன எப்படி இருக்குது? 100 ரூபா மட்டும் கொடுத்துடலாம் ஆண்டவரே. அப்போ சிலுவையில் டிடெக்ட் பண்ணால் எப்படி வரும்னா, நான் சொன்ன சகப்புன்னு சொன்னேன், அது கருப்பாக தான் வரும் முழுக்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, என் பின்ன என்ன செய்யுங்க? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ம் 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 என்னை பின்பற்ற கடமை. ஏன் அப்படின்னா 35 ம் 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 ரட்சித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. சிலுவை சுமக்கும் போது என்ன தெரியுங்களா வருது? சிலுவை சுமக்கும் போது அவர் சொல்கிறாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். அப்போ தன் சிலுவை இருக்கும்போது தன் ஜீவனை ரட்சிக்கிற ஒரு விருப்பம் என்ன செய்யக்கூடாது? அதனால தான் தன்னைத்தானே வெறுத்து வானார். சிலுவை இருக்கும்போது என்ன செய்யணும்? இல்லாட்டி இறக்கி வச்சுட்டு ஓடிடுவோம். எவ்வளோ பேர் ஓடிட்டாங்க? ஏன் சொல்கிறாருன்னா, அந்த நேசம். ரூத்து வந்தா தன்னை நேசிக்காதவளா வந்தா, ஆனால் ஓர்பால் வந்தா தன்னை நேசிச்சா. அதனால் சிலுவையை அவள் தோளில் பார்க்க முடியல. ஆனால் ரூத்து எல்லாத்தையும் இழந்தவளா தன் சிலுவையை சுமந்தா வாழ்க்கை நல்லா வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஓர்பாலை பற்றி அட்ரஸே இல்லை. அவளுக்கு வாழ்க்கை வறுமை. நவோமி அம்மா சொல்கிறாங்க, உனக்கு வாழ்க்கையே என் பின்னாடி வந்தால் என்ன கிடைக்காது? உனக்கு வாழ்க்கையே கிடைக்காது, ஓடி போன்றாங்க. அவளோ தன் மாமியாரை முத்தமிட்டு வாழ்க்கை வேணுமப்பான்னு ஓடிட்டான். ஆனால் ரூத்து எவ்வளவு சொன்னாலும் போகலை. ஏன்னா சிலுவை தன்னை வெறுக்க வச்சிருச்சு. என் வாழ்க்கை வேணாம் அப்படின்னு வெறுக்க வச்சிடும். ஆனால் வசனம் சொல்லுது, விரும்புகிறவன் ஜீவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துருவானா. ஆனால் என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் ரட்சித்து கொள்ளுவான். அப்போ சிலுவை இருக்கும்போது ஏன் நமக்கு வராது? அவர் நிமித்தமாகவும் ஊழியத்துக்காகவும். ஹல்லேலூயா. சிலுவை இருந்துச்சுன்னா என்ன யோசிக்க தோணும்? அவர் நிமித்தமாகவும் ஊழியத்துக்கும். அப்படி தான் இங்கே இருக்குது. ரூத்தை பாருங்க எப்படி அறிக்கை பண்ணாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதான் அர்ப்பணிப்பு. அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீர் மரணம் அடைகிற இடத்துல நானே மரணம் அடைவேன், நீ எங்கே போறியோ நானும் அங்கே வருவேன், தேவையில்லாமல் இனிமேல் நீ பேசவே கூடாது. நவோமி அம்மாவுக்கு சட்டமே போட்டாங்க, என் வாழ்க்கை முக்கியமே இல்லை, உங்களோட தான் நான் வருவேன். தான் இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை. நான் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. ஆனால் அவர் சொல்கிறாரு, மகளே நீ என் பின்னாடி வந்துட்டு உன்னை சும்மா விடுவேனா? ரூத்தை ஆயத்தப்படுத்திட்டாங்க. எப்படி ஆயத்தம்?
இல்லையா? சாப்பாட்டுக்கு இல்லாதவ வயலுக்கெல்லாம் சொந்தக்காரி. நம்முடைய வாழ்க்கையை அப்படி தான் அநேகருக்கு சொந்தமாக மாற்றுவார். அல்லேலூயா. ஏசு பின்னாடி மட்டும் நம்ம போனோம்னா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, முடிச்சுட்டு பேசிக்கலாம். ஏசு பின்னாடி மட்டும் நம்ம போனோம்னா, வெறுத்துட்டு போனோம்னா, ஆண்டு சொல்கிறாரு, உன்னை ராஜாவாக நான் உன்னை வாழ வைப்பேன். அல்லேலூயா. கொஞ்சம் வெறுத்து வரும்போதே இவ்வளோ தூரம் தூக்குவாரா இருந்தா, இன்னும் அவருக்காக நின்னோம்னா மேலே வந்துடலாம். அல்லேலூயா. ரூத் நல்ல வாழ்க்கை இல்லையா? மாமியா சொன்னாங்க, மாமியா அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க, உனக்கு நான் ஏதாவது செய்யாமல் நான் சும்மா இருப்பேன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் தான் இயேசு கிறிஸ்து, எனக்காக நீ வந்த உடனே நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? நம்மளை சும்மா விட மாட்டார், நம்மளை வாழ வைப்பார். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துவார். அதனால தான் அவர் சொல்ல என்ன சொல்கிறாரு, தன் ஜீவனை அதை ரட்சித்து கொள்ளுவான். கிரேடு வந்துடுது. இப்போ என்ன கிரேடு தெரியுங்களா? என்ன கிரேடு சொல்லுங்கள்? அதுலேயே இருக்குது, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும். அந்த கிரேடு, இந்த ஜீவனுக்கு என்ன கிரேடுனா, அந்த கிரேடில் எழுதப்படும், எனக்காகவும் என் ராஜ்யத்துக்காகவும் இவன் தன்னை அர்ப்பணித்தான். இன்றைக்கும் இவருக்கு ஒரு கிரேடு இருக்குது. என்ன கிரேடு? மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான யாவருடைய முழங்காலும் இவருடைய நாமத்துக்கு உண்மைதாய் முடங்குது. முடங்கித்தான் ஆகும்னு போட்டாச்சாங்க. ஏன்னா அவர் வந்த பாதை, அவர் எடுத்த சிலுவை, அவர் சுமந்த சிலுவை அர்ப்பணிப்புள்ளதாக தன்னை அவர் மாற்றினபடினால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவரை அல்லாமல் என்ன கிடையாது? ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவருக்குள்ளே அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அவர் சொல்ல, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவரை அல்லாமல் ஒன்றை கூட பண்ண முடியாது. அதுதான் ஸ்டேட்மெண்ட். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த பில்லி சுனியா, எந்த மந்திரவாதம், எந்த கிரியை, எந்த வியாதி, எந்த மரணம் இவருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. மரித்து போய் 4 நாளாகி நாத்தம் அடித்த லாசரு கூட எப்படி வந்துட்டான்? ஏன்னா மரணத்தின் ஆவிகளுக்கும் இவர் மேலே கட்டுப்பாடு கிடையாது. ஹல்லேலூயா. பிறவிலேயே சப்பானியை பிறந்த குஷ்டரோகி, சப்பானிகள் எல்லாம் சுகமானாங்க. அந்த வல்லமை இவருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரு அர்ப்பணம் உள்ளதாக இருந்துச்சுன்னா, அவர் சொல்கிறாரு, என் நிமித்தமாகவும் ஊழியத்தின் நிமித்தமாகவும் ஜீவனை ரட்சித்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்போ அவருக்காக ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கைக்கு கடந்து வருவோம். நிச்சயமாக எதையும் இழந்து போக மாட்டோம். அவர் சொல்கிறார், எதையும் நீ என்ன செய்ய மாட்ட? இழக்க மாட்டேன், உனக்கு நன்மை கிடைக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வரட்டும். நம்ம எல்லாருமாய் ரூத்து நகோமியை பின்பற்றினாங்க. ஆனால் நகோமியா சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடாமல் நான் சும்மா இருப்பேனோ? நவோமி அம்மா ரூத்துக்காக தன்னுடைய வாழ்க்கைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ரூத்து பார்த்தீங்கன்னா, அம்மா என்ன சொன்னாங்களோ நகோமி அம்மா எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை நல்லதாக மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆவியானவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்க. இயேசு கிறிஸ்து பேசுகிறதுக்கு இடம் கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணத்தோடு வந்தார். ஹல்லேலூயா. அர்ப்பணத்தோடு இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, சபையாராக